குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, 7ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ் தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நாம 7th ஸ்டாண்டர்டு டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 2 பகுதிகளாக நாம வீடியோ பார்த்துருப்போம். இதை பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் செகண்ட் யூனிட் தான் நாம இந்த பாடத்தினுடைய பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு வரலாற்றினுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு மட்டும்தான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டுனா, அதுக்கப்புறம் 2வது யூனிட்ல வந்துட்டு அந்த பாடத்தை வந்துட்டு பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதி வீடியோக்களாக நாங்கள் கொடுக்க போகிறேன். இது உங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு வீடியோ மட்டும்தான். இதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்களா, இல்லை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து வர பாடங்கள் படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அதாவது நம்ம 6ஆம் வகுப்புல இருந்து, அதாவது வரலாறை பார்த்தீங்கன்னா 3 காலகட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிருந்து தான் வந்து வரலாறு 0 என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றினுடைய தொடக்க காலம். அப்போ வரலாற்று எழுதப்பட்டது பார்த்தீங்கன்னா, இந்த 0ல இருந்து தான் வந்து வரலாறு எழுதப்படுதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு வரலாற்றுக்கு வந்து தொடக்க காலம்னா இதுதான் தொடக்க காலம். அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லுவாங்க. அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 இப்படி பார்த்தீங்கன்னா கிமுல ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கும். ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வரலாறு வந்து தொடங்கப்படுது இங்க தான் வந்து. அப்போ வரலாற்று தொடக்க காலம். அப்ப இங்கெல்லாம் இந்த வரலாறு தொடங்கப்படலையான்னு கேட்டீங்கன்னா, வரலாறு எல்லாம் தொடங்கப்பட்டது. எந்த மாதிரி வந்து வரலாறு பார்த்தீங்கன்னா, எழுதப்பட்ட வரலாறு கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அதாவது வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தியதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்களின் அடிப்படையில தான் வந்துட்டு வரலாறுகள்லாம் அவங்க பயன்படுத்திய பொருட்களின் அடிப்படையில வந்து வரலாறுகள் வந்துட்டு இப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிஞருடைய கணிப்பின்படி தான் இதெல்லாம் நாம இதை படிச்சுட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா, அதாவது வரலாறு எங்க வந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0ல இருந்து இது வந்துட்டு வரலாற்று தொடக்க காலம். இது வரலாற்று தொடக்க காலத்திற்கு முன்பு, அதாவது கிமுன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க, இல்ல கிமு பொது ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இது 1, 2 இப்படி வந்துட்டு கிபில வரும். கிறிஸ்து பிறப்புக்கு பின்னாடி இல்லாட்டி கிறிஸ்து பிறப்புக்கு கிபு பொது ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காலகட்டத்தை எப்படின்னு பயன்படுத்துறீங்கன்னா, இந்த வரலாற்று காலங்களை முழுவதும் பார்த்தீங்கன்னா, அப்போ தொடக்க காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்று காலம். அப்போ வரலாற்றுக்கு தொடக்க காலத்தை ஏற்கனவே நாம முடிச்சிட்டோம். அப்போ வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாம இந்த வரலாற்று காலத்தை வந்துட்டு 3 பகுதிகளாக பிரிக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றினுடைய தொடக்க காலம் படிச்சிட்டோம். அப்போ பண்டைய இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்தியா, அதுக்கப்புறம் நவீன இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளாக பிரிப்பாங்க. அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா பண்டைய இந்தியா, ஏன்ஷியன்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்தியான்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மிடிவல் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மிடிவல் இந்தியா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நவீன இந்தியா, மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 6ஆம் வகுப்புலயே பார்த்தீங்கன்னா, இந்த ஏன்ஷியன்ட் இந்தியா முழுவதும் 6ஆம் வகுப்புலயே உங்களுக்கு நல்லா தெளிவா கொடுத்துருப்பாங்க. நல்லா டீட்டெயில்டாவே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பாடம் வந்துட்டு அடுத்து படிக்க போறது உங்களுக்கு எளிமையா இருக்கும். அந்த 6ஆம் வகுப்புடைய வரலாறு பார்க்குற அதாவது மாணவர்களாக இருந்தா இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு கேட்டுக்கிட்டீங்கன்னா போதுமானது. யாராவது காம்படிஷன் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருந்தா, டெட் பேப்பர் 2க்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வகுப்புகளை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பாடம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மாணவர்கள் என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்படிஷன் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அந்த சிலபஸ்ல வர்றது அந்த டாபிக் மட்டும் படிக்கிறதுனால அதனோட தொடர்ச்சி என்னன்றது புரியறதில்ல. ஒரு வாட்டி நீங்க இதை கேட்டுக்கிட்டீங்கன்னா, இல்லாட்டி ஒரு வாட்டி நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா, இதை வந்துட்டு உங்களுக்கு தொடர்ச்சி வந்துட்டு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் புரியறதுக்கு. அப்போ 6ஆம் வகுப்புல முழுவதும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பண்டைய இந்தியா பத்தி முழுவதும் கொடுத்துருப்பாங்க. அந்த வகுப்புகளை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இப்படிதான் இருந்திருக்கு. அப்போ பண்டைய இந்தியாவில் யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மௌரியர்கள் இருந்திருப்பாங்க, குப்தர்கள் வந்து வட இந்திய பகுதியில் இருந்திருப்பாங்க. அதே வந்து பண்டைய இந்தியாவில் இதை வந்து 3ஆக பிரிச்சிருக்கலாம். அப்போ வட இந்தியா, தென்னிந்தியா, மத்திய இந்தியான்னு சொல்லிட்டு. அப்போ வட இந்தியாவில் யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
குப்தர்கள் இருந்திருப்பாங்க, மௌரியர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ மௌரியர்கள் தான் கடைசியாக இருந்திருப்பாங்க இந்த ஏன்ஷியன்ட் பீரியட்ல. அதுக்கப்புறம் மத்தியில யாருன்னா சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்களும் நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் இந்த தென்னிந்தியாவுல யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா சேர, சோழ, பாண்டியர்கள் பார்த்திருப்போம். சேரர்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில இந்த பக்கம் கேரளா முழுவதும் பரவி இருந்திருப்பாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தெற்கு யார் இருந்திருப்பாங்கன்னா பாண்டியர்கள்லாம் தெற்கு முழுவதும் பரவி இருந்திருப்பாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழர்கள் எங்க இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த காவேரியுடைய டெல்டா பகுதிகள்லாம் பரவி இருந்திருப்பாங்க. அப்போ சேரர்கள் வந்துட்டு மேற்கு பகுதியும், சோழர்கள் வந்து டெல்டா பகுதிகளும், பாண்டியர்கள் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதிகளும் பரவி இருந்திருப்பாங்க. பல்லவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாமல்லபுர பகுதியில பரவி இருந்திருப்பாங்க. அப்போ இந்த காலம் முழுவதும் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் பீரியடு, அதாவது பண்டைய கால இந்தியாவில். அப்போ நம்ம முன்னோர்கள் எப்படி வந்துட்டு நம்ம வரலாறு முதல் பாடம் படிக்கும் போதே வரலாறுனா என்னன்னு படித்தோம். அப்போ வரலாறுனா என்னன்னு படிக்கும்போது மனிதன் வந்து எப்படி வந்து பூமி உருவாச்சு, மனிதன் எப்படி உருவானான், மனிதன் எப்படி உருவாகி பரிணாம வளர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் மொழி என்ற எப்படி உருவானுச்சு, மொழி என்று உருவானதுக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு வரலாற்று ஆதாரங்கள்லாம் கிடைக்கப்பட்டது அடிப்படையில் தான் வரலாறு வந்து எழுதப்பட்டிருக்கும். இதுதான் வந்துட்டு இந்த பண்டைய கால இந்தியாவினுடைய வரலாறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலையும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க, தென்னிந்தியாவிலையும் ஆட்சி புரிஞ்சவங்க, இந்த மத்திய இந்தியாவிலையும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அப்போ எல்லாமே இந்தியா முழுவதுக்கும் ஒரே ஒரு நாடா இருக்கும்போது அப்போ அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பகுதிகளில் வந்துட்டு வெவ்வேறான பகுதிகளில் இருந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க இல்லையா? இதுதான் வந்து இந்த இடைக்கால இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப இடைக்கால இந்தியாவில் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த காலகட்டத்தில் அதாவது ராஜ்யங்கள்னா வந்துட்டு பேரரசுகள்லாம் இருக்குது இல்லையா? பல்வேறு ராஜ்யங்கள்லாம் உருவாகும், அவங்க எழுச்சி பெறுவாங்க. அவங்களுடைய எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரேபியர்கள் வந்து இந்தியாவிற்குள் வருவாங்க. அவருடைய அதாவது இஸ்லாமியுடைய எழுச்சின்னு பார்ப்போம், அவங்களுடைய வருகையை பார்ப்போம். இது எல்லாம் தான் யார் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கட்டடக்கலை இந்த காலகட்டத்தில் இவங்களோட கட்டடக்கலை பாணி, அதாவது இந்தியர்களும் அதாவது இந்தியாவையும் இஸ்லாமியோட கலந்த பாணி தான் வந்து கட்டடக்கலை பாணி வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்து எப்படி வந்து வளர்ச்சி பெறுகிறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இது வந்து இடைக்காலத்தில். அப்போ இடைக்காலத்தில் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைக்காலத்தில் நம்ம இதுக்கு அடுத்து தான் பார்க்க போறோம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நவீன இந்தியாவில் அதாவது மாடர்ன் இந்தியாவில் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அதாவது பிரிட்டிஷ் காலனியத்துவம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த காலத்தை ஃபுல்லாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுடைய சகாப்தத்தை முழுவதும், அதாவது இந்திய சுதந்திரம் அடையிறது, இந்திய சுதந்திரத்திற்கு பின்னாடி அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் உள்ள வர்றது, இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஏன்ஷியன்ட், இது மிடிவல், இது மாடர்ன். அப்போ ஏன்ஷியன்ட்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டியர்கள் தெற்கு, வடக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌரியர்கள் மற்றும் குப்தர்கள் வருவாங்க. இவங்க 2 பேரும் எதற்கு வந்து வளர்ச்சி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பௌத்தமும் சமணம் இந்து மதங்கள்லாம் வளர்ச்சி பெறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க இந்த 2 பேரரசுகளும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு நாம் யாருன்னு பார்த்தோம் சாளுக்கியர்கள், சாதவாகனர்கள் இவங்க எல்லாம் வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம். தெற்குல வந்து யார் என்பது சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்கள்னு பார்த்தோம். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களப்பிரர்களும் வந்திருப்பாங்க. அப்போ இது எப்படி பிரிச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்ககாலம் என்பது பார்த்தீங்கன்னா கிமு 3லிருந்து கிபி 3 வரைக்கும் சங்ககாலம் இருந்திருப்பாங்க. அப்போ கிபி 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யார் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா களப்பிரர்கள் வந்துட்டு கிபி 3ஆம் ஆண்டு முடிவில் இருந்து கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு இல்லை 7ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரைக்கும் யார் இருப்பாங்க களப்பிரர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ களப்பிரர்களுக்கு அடுத்து தான் வந்துட்டு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா களப்பிரர்களோடு யார் முடிஞ்சிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் பீரியட் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைக்கால இந்திய வரலாறு வந்து ஆரம்பமாகுது. அப்போ 6ஆம் நூற்றாண்டு முழுவதும் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7ஆம் நூற்றாண்டுல யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைக்கால இந்திய வரலாறு வந்து ஆரம்பமாகுது. இதுதான் வந்து இந்த பாடத்தினுடைய உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ. இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதாவது காம்படிஷன் படிக்கிற எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எல்லாரும் இந்த 6ஆம் வகுப்பினுடைய ஏன்ஷியன்ட் பீரியட்ல நடந்த இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மிடிவல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையா இருக்கும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா அதாவது 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களாக இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதையை மட்டும் கேட்டுக்கிட்டு இந்த பாடத்தை நீங்க படிச்சீங்கன்னா இந்த 2 வீடியோக்கள் மட்டும் நீங்க பார்த்துட்டு இந்த செகண்ட் யூனிட் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இந்த வரலாற்று ஆதாரங்களை நாம சென்ற வகுப்புல பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோக்களாக பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் யூனிட்ல வந்துட்டு
ஒரு ஓவர்வியூ என்னெல்லாம் இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோக்களாக பார்க்குறோம். அதாவது வட இந்தியாவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியா முழுவதும் கிடையாது, வட இந்தியாவை. அப்போ இந்தியாவை இரண்டாக பிரிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு வட இந்தியா, இது கீழே இருக்கிறதுல தென் இந்தியா. அப்போ தென் இந்தியாவில் நம்ம யார் படித்தோம்? சேர சோழர் பாண்டியர்கள்லாம் படித்தோம். அப்போ வட இந்தியா முழுவதும் யார் வந்துட்டு இந்த பாடத்தில் இடைக்காலத்தில் வந்துட்டு நாம் முன்ன படித்தது பண்டைய காலம், அதாவது தொடக்க கால இந்தியாவில் வட இந்தியாவில் யார் ஆட்சி புரிஞ்சா, தென் இந்தியாவில் யார் ஆட்சி புரிஞ்சா, அந்த காலகட்டம் 7ஆம் நூற்றாண்டு முடிய வரைக்கும் தான் வந்துட்டு, அதாவது வரலாற்று தொடக்க காலத்தில் இருந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதாவது சங்க காலத்துல இருந்தே வந்துட்டு இந்த ஏன்ஷியன்ட் பீரியட்னு சொல்லுவாங்க, அதுக்கு முடிகிற வரைக்கும் யார் வந்துட்டு வட இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சான்னு பார்த்தோம். அப்போ இந்த மிடிவல் இந்தியாவில் யார் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் எப்படி எல்லாம் வந்து புதிய புதிய அரசுகள் வந்து தோன்றுது அப்படின்றதான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். கற்றலின் நோக்கங்கள் மட்டும் பார்த்துட்டு ஒரு அறிமுகமாக இந்த பாடத்தை பார்த்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 2 பகுதிகளாக இந்த வகுப்பு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, இதுல யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர அரசர்கள், அதுக்கப்புறம் மற்ற அரசர்களும் வருவாங்க. அதான் வந்து பிரிச்சிருப்பாங்க அவங்க வந்து. அதுக்கப்புறம் அரேபியருடைய வருகை, அரேபியர்களும் வருவாங்க, துருக்கியர்களும் வந்துட்டு இந்தியாவிற்குள்ள வந்து அவங்களுடைய இராணுவ படையெடுப்புகள்லாம் எப்படி இருக்குதுன்றதை இந்த பாடத்துல வந்து பார்க்க போறோம். ஒரு அறிமுக வகுப்பா இந்த பாடம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அறிமுகத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்துட்டு, அதாவது கர்சர் வந்துட்டு மௌரிய வம்சத்தினுடைய கடைசி அரசரா இருந்திருப்பார் இல்லையா, அப்போ அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யார் வராங்க? கர்சர் வந்துட்டு மௌரிய வம்சத்தின் கிடையாது, மௌரியருக்கு அப்புறம் வந்துட்டு அரசரும் வருவாரு. அவருக்கு அப்புறம் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவரோடது வந்து ஏன்ஷியன்ட் பீரியட் முடிவடைஞ்சிடும். அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் மிடிவல் இந்தியாவில் வந்துட்டு யார் வந்து எப்படி வந்து வராங்கன்றதான் இந்த பாடம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேரரசர்கள்லாம் வந்துட்டு வட இந்தியாவில் இருக்க ஒரு ஆட்சி புரிஞ்ச ராஜபுத்திரர்களுடைய தோற்றம், அதாவது எப்படி வந்துட்டு அவங்க வந்து உருவாகிறாங்க வட இந்தியாவில், அவங்க வந்து தோற்றம் எப்படி வந்துட்டு உள்ள வந்து எப்படி வராங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதிகாரர்கள், அதுக்கப்புறம் தர்மபாலர், அதுக்கப்புறம் முதலாம் மகிபாலர், அதுக்கப்புறம் சௌகான்கள், அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் பார்த்து அவங்களுடைய கலை மற்றும் கட்டடக்கலை, அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ராஜபுத்திரர்களின் பங்களிப்பு கலையில, அதுக்கப்புறம் அவங்களுடைய கட்டடக்கலை, ராஜபுத்திரர்கள் கட்டடக்கலை எப்படி, அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது, அதெல்லாம் இந்த பாடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரக்ஷாபந்தனை பத்தி, அதாவது நம்ம ராக்கி எல்லாம் கட்டுறது அதை பத்தி ஒரு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அது எதனால எப்படி வந்தது, அது எப்படி ஏன் வந்து கட்டுறாங்க அப்படின்றது. அப்போ எப்படி வந்துட்டு அரேபியர் வந்து எப்படி வந்துட்டு வராங்க உள்ள இந்தியாவிற்குள்ள, அந்த இந்தியாவிற்குள்ள அரேபியர் வந்து வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்துட்டு மாற்றம் பெறுது இந்தியாவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஜினி மாமூது வந்துட்டு எப்போ வந்து படையெடுக்கிறாரு, அதுக்கப்புறம் சிந்துவை வந்து அரேபியர் வந்து கைப்பற்றியும் அதன் தாக்கம் பற்றி அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நம்ம மேப்பெல்லாம் பார்க்கும்போது அந்த பாடம் படிக்கும்போது இந்த மேப்பெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் முகமது கோரி அவருடைய காலகட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தரைன் போர், முதலாம் தரைன் போர், இரண்டாம் தரைன் போர், 2 போர்கள் இருக்கும். இதுக்கப்புறம் பாடத்தினுடைய சுருக்கம், அப்புறம் கலை சொற்கள், இது மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த பாடம் வந்துட்டு 2வது பாடம் வந்து நிறைவடைஞ்சிடும். இதுதான் ஒரு ஓவர்வியூ. இதை பற்றி உங்களுக்கு புரிதல் ஏற்பட்ட பிறகு நாம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் வந்துட்டு எளிமையா இருக்கும். தேங்க்யூமா.